கவலை ஏன் மூணு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க 3 பொண்ணு இருக்குன்ட்டு எப்பயுமே கவலையே படக்கூடாது. நாங்க இருக்கோம், எப்பயுமே உங்களுக்காக இருப்போம். எங்களுக்கு வர ஹஸ்பண்டும் உங்களுக்கு பையன் மாதிரி பாத்துப்பாங்க. நான் எப்பயுமே நினைக்கிறது வந்து எங்க அப்பா மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் தான் நினைப்பேன். அவர் ரொம்ப நல்லவர். 8 வயசுல அவர் இங்க இருந்து வேலை பார்த்தவரு. லாஸ்டா ஒரு வாட்டி வேலையில இருந்து வரும்போது அவருக்கு கொஞ்சம் கேர் ஆயிருச்சு. நான் வந்து நைட் ஷிஃப்ட் போறேன். நான் வந்து காலையில தூங்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கேரா இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்பைனல் கார்டு வந்து தேஞ்சிருச்சு, இதுக்கு மேல பைக் சைக்கிள் எதுவுமே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து திருவான்மியூர் வரைக்குமே பைக்ல தான் போவாரு. அங்க எங்க அத்தெல்லாம் சொல்லுவாங்க, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா, சோ நீங்களும் வீண் செலவுலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கனால எங்க அப்பாக்கு என்ன கேட்டாரோ எங்க அப்பாக்கும் சரி எங்க அம்மாக்கும் சரி எல்லாமே நாங்க செஞ்சிருவோம். அது நோனே சொல்ல மாட்டோம். எனக்கு 2 அக்கங்க இருக்காங்க, நான் தான் லாஸ்ட். அக்காக்கு இப்ப மேரேஜ் ஆனால அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்க மாமா கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸிங். அவர் எங்க அப்பாவை நல்லா பாத்துப்பாரு, நல்லா பேசுவாரு, வருவாரு. அந்த மாதிரிதான் எங்களுக்குமே ஏதாவது வேணும்னா செய்வாரு. சோ நான் இப்ப சொல்றதா, நீங்க எத்தனை நிமிஷமே கவலையே படக்கூடாது. பையனா நான் எப்பயுமே உங்களோடய இருப்பேன். சோ இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பையனா பொண்ணா இருப்பேன்னு சொல்லு, அது என்ன பையனா இருக்குன்னு சொல்லு.